ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்க வீட்ல இருக்கிறதுனால ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான கேழ்வரகுல பக்கோடா தான் செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கரண்டி கேழ்வரகு மாவு, 1 கரண்டி அரிசி மாவு, அது கூடவே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கரம் மசாலா போட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கிளறிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறிக்கலாம். குழந்தைங்களுக்கு கடல மாவுலலாம் நம்ம பக்கோடா செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு மாவு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கடாயில் எண்ணெய் காஞ்சதும் அது கூட ஆனியனை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துன்னு போயிட்டு பசங்கக்கிட்ட அந்த ஆனியன் பக்கோடா கொடுத்தேன். கேழ்வரகுல செஞ்சதுன்னு சொன்னோடனே மொதல் வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி 2 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பொருளை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட ஸ்டைலில் சுட சுட கேழ்வரகு பக்கோடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.